ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர்களே அவளுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்கூலில் போய் வெண்பாக்கிட்டையும் சரி மல்லிகிட்டையும் சரி பயங்கரமாக பிரச்சனை வளர்த்து வச்சுருக்கா. அதை பார்த்தா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அது விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னது நம்ம வெண்பா தான், மல்லி இல்லை. அதுக்கப்புறம் வெண்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்க யாருமே அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இங்கே இருக்கணும், வெண்பா அடிக்கடி வந்து கொஞ்சணும், வெண்பா கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே வீட்டில் வந்து என் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெண்பாவும் கிடைக்க மாட்டா, சொத்தும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல. தூக்கிட்டு போடி உன் சொத்தை, உன் சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும், எனக்கு என் குழந்தை இருந்தால் போதும், என் குழந்தை இருக்காடி, அவளுக்கு மேலே எனக்கு வேறு என்ன தேவை அப்படின்னு சொல்ல. ஓஹோ அப்படியா, வெண்பா வந்தால் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. நீங்கள் யாருங்க என்னை அப்பா கூட அனுப்பிச்சி வைக்க, என் அப்பா கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட. வெண்பா நான் சொல்கிறத கேளு, கோர்ட் ஆர்டர் இருக்குது, அதையும் மீறி உன் டாடாவை நான் கூப்பிட்டு போனான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காலைல கம்பி தான் என்னணும். அப்படியும் எப்படி 1 2 3 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 காலம் முழுக்க ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல. வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு கண்டிப்பாக உன்னை வந்து கூப்பிட்டு போயிடுவேன், தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல. சரிங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் உள்ளே போய் அமைதியாக படுத்துருது. அதுக்கப்புறம் என்ன, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருந்தாலும் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இன்னும் கோவமாக பேசிகிட்டு இருக்கா. என்ன விஜய், புது பொண்டாட்டி நல்லா இருக்காளா? என்னதான் ஒரு ஒருத்தனுக்கு வந்து தேவதை மாதிரி இது பொண்டாட்டி இருந்தாலும், கிளி மாதிரி இருந்தாலும், குரங்கு மாதிரி ஒரு பப்பாட்டி வேணும்னுவாங்களா, அந்த மாதிரி என்னை விட்டுட்டு அவள் பின்னாடி சுற்றுறீங்களா? அவகிட்ட என்ன இருக்குது? அவள் ஒரு எச்சகலை, அவள் ஒரு ஃப்ராடு போட்டு வந்துட்டு அவளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, எதுவுமே இல்லாத அவளை நீங்கள் எதுக்காக சுற்றி சுற்றி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யாரடி அதை சொல்ல, என் பொண்ணை ஏற்கனவே நீ அடிச்சிருக்க, அதுக்கே நான் பொறுமையாக இருக்கேன், இப்போ என் பொண்டாட்டியவே ஏன் முன்னாடி அவள் அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கழுத்தை நெறி கர 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 நெரிக்க. ஐயோ இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் யாருக்குமே கேட்கல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக விஜய் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் என் பொண்ணுக்கிட்டேயோ இல்லை என் பொண்டாட்டிக்கிட்டேயோ ஏதாச்சும் பிரச்சனை வச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப, அந்த முகம் சாதாரணமாக நினைக்காத, அதுக்கப்புறம் நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுறாரு. அதனால் நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், இல்லைன்னா அவன் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் அப்படியே இருப்பாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு அறாத்து இல்லையா, அதனால் எப்போவுமே எந்த இடத்துலையுமே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தான் கெத்து அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பழக்கமாயிடுச்சு. என்னதான் நம்ம வீட்டில் வந்து கத்தி புத்தி சத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாலும் எங்கேயாச்சும் போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் கம்மியாகுது. அதுதாங்க உண்மை. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா விஜய் இருந்துக்கிட்டு இதோட லாஸ்ட் வார்னிங், கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குல்ல, ஒரே 2 நாள் போகிறேன், அதுக்கப்புறம் என் பக்கம் ஸ்டே ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் குழந்தைய நானே கூப்பிட்டு போயிடுறேன், உங்கள்கிட்ட விட்டுட்டு எப்போ அவளை பார்க்க வரணும், எப்போ அவள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் காத்துட்ருக்க முடியாது. எனக்கு எப்போ என் பொண்ணை பார்க்கணும்னு தோண்டோ அப்போ நான் வருவேன், பார்ப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், நீ ஒன்றும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறேன். என்னடா இது எப்படி இல்லாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் முழுக்க அதிலே இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, சரி இதெல்லாம் சகிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.